மாணவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இங்கே பாருங்கள், பொய் உதடுகள். பொய் உதடு யாரெல்லாம் சொல்கிறாங்க? இங்கே ஒரு பேச்சு, அங்கே ஒரு பேச்சு, பொய் பேசுகிறாங்க, அவருக்கு தான் சொல்கிறார். பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். பாருங்கள், கடவுள் எங்கே இருக்காரு? நம்ம குடும்பத்தில் எல்லாத்தையும் போய் பேசலாம், எல்லாத்தையும் போய் பேசி ஏமாற்றி நம்ம வாழ்க்கையை சிறப்படுத்தலாம்னு நினைக்கலாம். ஆனால் கடவுளுக்கு அது அருவருப்புன்றார். நீ எங்கே வேணால் பொய் பேசிக்கப்பா, என்கிட்ட நீ பொய்யா நடக்காத, நீ பொய்யனை கர்த்தர் அருவருக்கிறார். இங்கே வேத வசனம் தெளிவுபடுத்துகிறார். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவனுக்கோ அவர் பிரியமாக இருக்கிறார். நீ எதை கேட்டாலும் கொடுப்பன்றார். உண்மையாக ஆண்டவர், அவர் உண்மையானவர், உலகத்தில் வந்தார், அநேகத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த வழியில் யார் உண்மையாக நடக்கிறீங்க, உண்மையாக பேசுகிறீங்களோ அவர்களை தான் ஆண்டவர் சொல்கிறார். அவர் பிரியமாக இருப்பாராம். நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவாராம். பிரியமாக இருப்பான்றார். உங்கள் வாழ்க்கையில் பிரியமாக அவர் இயேசு வரணும்னு சொன்னால் நம்ம பொய்யை அகற்றி விடுவோம், உண்மையாய் வாழ்வோம், உண்மையாய் நடப்போம். கர்த்தர் பொய் உதடுகளை அருவருக்கிறார்கள், உண்மையாய் நடக்கிறவர்களையோ அவருக்கு பிரியமாக இருப்பார்கள். யாருக்கெல்லாம் பிரியமாக இருங்க? உண்மையாக நடக்கிறீங்க, உண்மையாக நடங்க. பிரியமாக கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார், அன்போடு உங்களை ஆசீர்வதிப்பார். காரணம்னு சொன்னால் இந்த பொய் உதடுகள் கர்த்தருக்கு அறிவிப்பானது. உண்மையாக நடக்கிறவனை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பிரியமாய் உனக்கு என்னென்ன தேவையோ அவர் பிரியமாக உன்னை நேசிக்கும் போது உனக்கு பிரியமானது எல்லாம் ஒரு ஆசீர்வதித்து அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென்.